திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்னும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவது ஒரு முறையாகவும் வழமையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்கய்யா, இருக்கீங்களா? ராஜசேகர் ஐயா, சரி. சிவபெருமான் ஐயா மியூட் ஓபன் பண்ணல அவருக்கு. ஐயா இருக்கீங்களா? இருக்காரு, மியூட் ஓபன் பண்ணல ராஜசேகர் ஐயா. ஐயா இருக்கீங்களா? சரிங்க, உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். வாங்கய்யா வாங்கய்யா. சிவாய நம சிவாய நம. 12 திருமுறை ஆசிரியர் துதி யார் பாடுறீங்க? வாங்கய்யா. சிவசெல்வி வாங்க பாடுங்கம்மா. நற்றிணையாவது நம சிவாயவே. திருமுறை ஆசிரியர்கள் 27 சிவா. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாதர் ஊரன் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வரிஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மருகு குருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடனார் பொன் கபிலர் பரணன் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்ட நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. கோவிலை அடைதல், திருமுறை கோயில் சென்று அடைதல். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வர வர ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது குரல்ல. திருக்கதவம் திறத்தல். ஒண்ணும் இல்ல, தூங்கி எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வுல இருங்க, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பரவாயில்லையே. காலையில எவ்வளவு தெளிவா பாடுறீங்களே, அற்புதம் ஐயா. அடுத்து திருக்கதவம் திறக்க வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க சாமி. அல்லிகா அம்மாவுக்கு மியூட் எடுத்து விட சொல்லி சொன்னாங்க ஐயா போன் பண்ணி. அதை எடுத்து எடுத்து விடுறோமா, அவங்க போயிடுறாங்கம்மா. சிவா அதுதான் இப்ப அடியானுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அதான் பாவம், நானும் எடுத்துதான் விட்டுருக்கேன். பாவம் தூக்கி தூக்கி விடுறேன் தண்ணியில இருந்து, அவங்க வரவே மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்றது? சரிங்க சரிங்க நன்றிங்க. பாத்துக்கலாம். சரிங்க. வாங்க, திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்த்தியுடைய வணங்குகிறேன் ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. ஆமா, சரஸ்வதிமா. பூதங்கள் தோற்றும் நின்றாயனின்கல்லால் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோன் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வாயல் திரு பெரும் துறை மன்னா சீதம் கொள்வாயல் திரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆடருள் புரியும் ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 438வது நாளாக 2ஆம் திருமுறையில 10ஆம் திருமுறையில 2ஆம் தந்திரத்துல நேத்து 15வது பகுதியா மூவகை சைவ வர்க்கம் பார்த்தோம். இன்றைக்கு 16 பகுதியாகிய பாத்திரம். முதல் பாட்டு திலமத்தனைய. நன்றிங்க ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கிறோம்.
திருமந்திரம் அருளிய திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும். நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே. நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பாத்திரம் என்பது அடைக்கலம்னு சொல்லுவாங்க. அடைக்கலம்னா சரண் அல்ல. சரண் சொல்றது ஒரு மரபு, அது உலகியல்ல. அருளியல்ல அடைக்கலம் என்பது பெருமான் வந்து நம்முடைய உடம்பை அடைகிற கலமாக மாற்றிக் கொள்ளுதல், இந்த உடம்பையே கோயிலாக்குதல். அப்படி கோயிலாக்கியவர்கள் தான் சிவஞானிகள். அந்த சிவஞானிகளுக்கு திலமாகிய எள்ளளவு பொருள், ஏதாவது ஒரு சின்ன பொருள் கொடுத்தா கூட அது நமக்கு பரமுத்தியை தரும். அது இல்லாதவர்களுக்கு அந்த உலகத்தில் இருக்கிற நிலத்தையும் பொன்னையும் கொடுத்தா கூட நமக்கு அந்த பரபோகம் வாய்ப்பதற்கு கொடுப்ப வாய்ப்பில்லை. அந்த பரபோகம் குன்றும் அப்படின்னு சொல்றார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. கண்டிருந்தார் ஆறுயர். சரஸ்வதி அம்மா வாங்க. போலி சாமியாருக்கு கொடுக்காதீங்க தங்கத்தை. டூப்ளிகேட் ஆமல் ஆளுங்கெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவங்ககிட்ட கொடுக்கறதால பரமுத்தி கிடைக்காதுன்னு சொல்றாருங்க. ஆமா, ஆனா உண்மை எது கண்டுபிடிக்க முடியலையே. அதானே சொல்லணும், அதான் சொல்லணும். பார்த்தோம்னா அந்த பாட்டுல என்ன, கண்டிப்பா ஏமாத்திரம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. எவ்வளவு உண்மையா பாடுபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சிவனடியார் எப்படி இருக்காங்க, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அவங்க ஆட்பட்டு இருக்காங்களா, ஆட்படலையா, ஏமாத்துறாங்களா, ஏமாத்தலையா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதான் திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகம் தருமே. நிலமத்தனையே பொண்ணை நின் மூடருக்கு அழிந்தால். ஏமாத்துறவங்கிட்ட கொடுத்தோம்னா என்ன ஆகுன்றத அழகா சொல்றாரு சிவபெருமான். சிவசிவா. கண்டிருந்த ஓம் நம சிவாய. கண்டிருந்தார் உயிர், கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை, கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை, கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணதனை, கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை, கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணதனை, நன்றுணர்ந்தார் நன்றுணர்ந்தார் கருள் செய்திடு நாதனை, நன்றுணர்ந்தார் கருள் செய்திடும் நாதனை, சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே, சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. யார் நென்மூடர், யாரு சிவஞானி அப்படின்னு முதல் பாட்டுல சிவஞானிய நென்மூடரையும் காட்டுற திருமூல நாயனார். இந்த பாட்டுல யார் நம்ம உயிரை வாங்குறாங்களோ அவர்கள் தான் நென்மூடர்கள். காலன்னு ஒரு சொல்லு இருந்தா கூட
ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்றாங்களோ அவரெல்லாம் நின்மூடர்கள் அப்படின்னு பதம் பிரிச்சு காட்டி கொண்டிருந்தாருயிரு கொள்ளும் குணத்தினை. யார் சிவஞானி? நமக்கு யார் அருள் செய்கிறார்களோ, நமக்காக யார் வருந்துகிறார்களோ, இந்த ஆன்மா ஈடற வேண்டு பெருமான் தபம் இருக்கிறான், அவன்தான் கொண்டிருந்தான், அவன்தான் நம் ஒரு ஆறுயிர் கொள்ளும் குணத்தன், அந்த அவனை போற்றுகிற சிவஞானிகள் என்று வித்தியாசம் காட்டி அந்த சிவஞானிக்கும் நின்மூடருக்கும் இது காட்டுகிறார். உதாரணத்துக்காக காலனையும் சிவனையும் காட்டுகிறார். சில பேர் காலனா இருக்கிறான், சில பேர் சிவமா இருக்கிறான். யார் காலன் யார் சிவன் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதனாலே சென்றுணர்ந்தார் சிலரு தேவருமாம் என்றார். வாழ்க வாழ்க வாழ்க. கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி அம்மா வாங்கம்மா. அடுத்தது சாமந்தி அம்மா வாங்க. இந்த வரையா இந்த எடுத்துக்கிறேன். 10-2-16 கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிதன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே புரிசடையானடி நீ விட்டிலாத விடிஞ்சிலுமாமே. திருச்சிட்டம்பலம். சிவாய நம ஐயா. நன்றி ஐயா. கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து. இவெல்லாம் கருவிலே திருவுடையவர்கள். தாயினுடைய கருவிலர் சொல்லவே அவங்களெல்லாம் தெரு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றது உலகியல் மரபு. ஆனால் அருளியல் நிலையில கரு என்பது எப்பொழுது நமக்கு இறைவன் வந்திருக்கிறான், தெய்வம் என்பது ஒரு சித்தம் எப்போது உண்டாகிறதோ அதுதான் கருவுற்ற நிலை. அந்த நிலையிலே நாம் மெய்யை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பெருமானுடைய அடைக்கலமாக பாத்திரமா இருக்கிற நிலை என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆவன அடிவன். கணபதி ஐயா வாங்க ஐயா. அடுத்தது தேவி வெங்கடேசன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதான்றால் வாழ்க. மேற்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதபோஜியாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் சாத்தம். அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் அக்காமி தூபதீபம். அடியார் பெருமக்கள் பாதபோஜியாம் சமர்ப்பியாமி. திருச்சிற்றம்பலம். ஆவண ஆவே அழிவே அடிபட போலன போவே புகுவே புகுவன காலம் பேர் நம்பி காட்டிட்டு கண்டவன் ஏவன செய்யும் கிளைங்கினி கிளையோனி காவல பேர் நம்பி காட்டிடத்து கண்டவன் எவன செய்யும் இளங்கிலியோனே. நன்றியா. வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. காவலன் பேநந்தி காட்டித்து கண்டவன்
நந்தி என்பது யாரு? சிவன் தான் நந்தி. பல பேர் நந்தினா வெளியில இருந்தா நந்தின்னு நினைச்சுக்கிறாங்க. பிரதோஷ் அன்னைக்கு பார்த்தா அண்டா நிறைய பாலை வச்சு வெளியில இருக்கிற நந்தி கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு சொம்பை கொண்டு போய் சிவன் தள்ள ஊத்துவாங்க. அவன் தான் நந்தி. நம்முடைய தீமையை எல்லாம் போக்குகிற அவன். நம்முடைய தீமையை போக்குகிறவன் சிவன். அவனை சுமந்ததுனால இதுக்கு நந்தின்னு பெருந்து. சுமந்தது யாரு? திருமால். கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தேராதே இடபமுகந்தேறியவா எனக்கரியம்பேடி தடமதல்கள் அவை மூன்றும் தடலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. ஆக திருமால் வந்து அந்த இதா வந்து இடபமாக வந்து தாங்கினான். அவன் இடப வாகனனாய் இருந்தான் என்று சொல்றது. அவனை அடைவதற்கு துணை செய்வது யாரே? இளங்கிளியாகிய சக்தி. அப்போ இங்க காவலன் பேநந்தி என்பது ஏகாம்பரநாதனையும், இளங்கிளை என்பது ஏலமார் குழலையும் குறிக்கும் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 17வது பாகம் அபாத்திரம். சிவலலிதா லோகநாதன் வாங்க. தேவி வெங்கடேசன், அதுக்கு அடுத்து சிவலலிதா லோகநாதன். திருச்சிற்றம்பலங்கய்யா. சொல்லுங்க. திரு மூலநாயனார் போற்றி போற்றி. கோல வரட்டை குனிந்து கிழக்கிட்டு பாலை கறந்து பருகுவதை ஓக்கும் சிலமும் நோம்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்து பயிரது ஆகுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அப்போ பாத்திரம் என்பது பெருமானை தன்னுடைய உடம்பிலே உள்ளத்திலே ஆவாகிக்கிற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பாத்திரம். அடையும் கலடாக மாற்றுதல். அது இல்லாதவள அபாத்திரம் என்று அதற்கு போட்டா அதுக்கு எதிர்பார்ப்பு. அசிங்கம் அசிங்கம்னு சொல்ற மாதிரி அபாத்திரம்னா அதற்கு எதிர்மறையான நிலை. இந்த உடம்பு என்னுடையது, நான் இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தேன் என்று சொல்பவர்களாம் அபாத்திரர்கள். அவர்கள் எதை போன்றவர்கள்? வரட்டு பசுவை போன்றவர்கள். கறந்த பாலை கொடுக்கிற அந்த பசுவை விட அந்த வரட்டு பசுவை பேணி திரிவது என்பது உலகியல் நிலையில இருக்கிறவர்களை நாம் போற்றி புகழ்ந்து அருளியல் நிலை இருக்கிறவர்களை மறந்தே போகிறோம் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடம். வாழ்க வாழ்க. ஈவது போக. உமாமாவாங்க. சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? சரி, உமாமா. என்னாருடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர் இறைவா போட்டு. ரெண்டாவது பாட்டா? ஆமா, 10-2-17 ரெண்டாவது பாட்டு. ஈவது யோக. திருமூல திருவடிகளை போற்றி. ஈவது யோக இமயங்கள் சார்வது அறிந்து அன்பு தங்கும் அவர் கன்றி ஆவது அறிந்து அன்பு தங்காதவர்களுக்கும் ஈவ பெரும்பிழை என்று கொளிரே. ஆவது அறிந்து அன்பு தங்காதவர்களுக்கும் ஈவ பெரும்பிழை என்று கொளிரே. ஈவ யோக இயம நியமங்கள் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சைவ நன்னறி நான்மையை உணர்த்தும் சொல்லாக கருதுவார்கள். அந்த நிலை அந்த ஏதாவது ஒரு நிலையில நிற்பது. எல்லா நிலையிலும் ஒருத்தரே எல்லா நிலையிலும் நிற்க முடியாது. சில பேர் படிப்படியா மேல சரியையில இருந்து கிரியை யோகம் அப்படி சொல்றதும் உண்டு. இல்ல சரியையிலே ஞானம் கிரியையிலே ஞானம் அப்படி சொல்றதும் உண்டு. அதனால அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அந்த மாதிரி உள்ளவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு இவுதான் உண்மையான அறம் தர்மம்.
அல்லாதவர்களுக்கு இதழ் பிழை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஆமார் அறியான். அடியேன் படிக்கிறீங்க. சிவாய ஆமார் அறியான் அதிபஞ்சபாதகன் தோமரும் ஈசர்க்கு தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கு தரல் தந்து கற்பிப்போன் ஓமானரகீர் புகான் போதங்கற்கவே. ஈசனுக்கும் ஈசன் அடியார்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு காமாதி விட்டோர்க்கென்று உலகியல் நெற்பர்களுக்கு பொருள் செய்தால் என்ன ஆகும்? அது நம்மை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்து விடும். அதனாலே நாம் இடனறிந்து உதவுதல் வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பகுதி. மண்மலை. இல்லையா, இன்னொரு பாட்டு இருக்கியா? இருக்கா? மண்மலை எத்தனை மாதனம் ஐயனும் ராணியம்மா. நீங்க 4வது பாட்டு படிச்சு வச்சேன். சரி சரி, நீங்க 3வது படிச்சீங்க இல்லையா? சரி சரி, நான் நீங்க படிச்சது 4 நினைச்சிட்டேன். சரி சரி, ரைட். மண்மலையத்தனை மாதனும் ஈயனும் அண்ணல் இவனன்றோ அஞ்சலியாற்றினாய் எண்ணிறை சஞ்சரார் கீர்ந்த இருவரும் நன்னுவர் எழ நகர குழியிலே நன்னுவர் எழ நரகர் குழியிலே. யாரு பெருமானை எண்ணி இறைஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவஞானிகள். சில பேர் சிவனை எண்ண மாட்டான். நான் சிவ வேஷம் போட்டுக்கிட்டு தெரிவான், நான் சிவனடியர் ஆயிட்டேன்னுவான். நீ ஆக முடியாது சிவனடியார. பெருமான் உன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே பெருமானுடைய எண்ணத்தினாலே வர வேண்டுமோ தவிர நாம செய்வதல்ல. அதனால எண்ணி இறைஞ்சாதவர்க்கு இந்த இருவரும் நன்னியேழ் அழக குழியிலே. அதனால உண்மையை உணர்ந்து யாரு எது உண்மை எது பொய் என்பதை உணர வேண்டும். யார் அடியார், உண்மையான அடியார் யாரு? அடியார் வேஷத்திலே நாடகத்தால் உன் அடியார் போல் நடிப்பார் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தீர்த்தம். வாங்க வசந்தி சங்கர் வாங்க. அதுக்கு அடுத்தது காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். உள்ளத்தின் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்வி இலோரே. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்க ஐயா. தீர்த்தம் என்பது புனித நீர்னு சொல்றாங்க. எங்கெங்கே இறைவன் உரைகிறானோ அந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குளங்கள்லாம் புனித தீர்த்தங்கள். பெருமான் உறைவிடங்களிலே பாய்கிற ஆறுகள் அதெல்லாம் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குதுன்னா நம்முடைய உள்ளத்திலே இருக்கு. ஏன்னா பெருமான் உள்ளத்திலே இருந்தால் அதுல இருக்கிற அந்த இது உண்மையான தீர்த்தம். உள்ளே உள பல தீர்த்தங்கள். அதனால நம்ம வெளியில போய் தேட வேண்டாம். பெருமானை உள்ளே தேடினால் நம் உடம்பிலே ஓடுகிற அந்த ரத்தங்கள் எல்லாம் தீர்த்தமாகி போகும் என்று சொல்கிற நிலை. அதுதான் புன்புலால் யாக்கை பொறை பொறை கனைய பொன்னெடும் கோயிலா புகச் செய்தல் என்ற நிலை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. தளியறிவாளர்க்கு. திருச்சிற்றம்பலம். தளி அறிவாளர்க்கு தன்னி தாய் தோன்றும் குழி அறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான் வலி அறிவாளர்க்கு வாக்கினும் வாய்க்கும் தெளியறிவாளர் தம் சிந்தையுளானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப உள்ளத்தில் உள்ள தீர்த்தத்தை எப்படி கண்டுபிடினா வரி அழிவார்க்கு வாய்க்கினும் வாய்க்கும். நம்முடைய மூச்சு காற்றில
பெருமான் இருக்கிறான். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றுகிற போது இந்த உடம்பிலே உள்ள அந்த உளபல தீர்த்தங்களை உணரலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. உள்ளத்தின் உள்ளே நித்திலாமா வாங்க. அடுத்தது மல்லிகாமா. உள்ளத்தினர் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தின் ஆறும் கலந்தறிவாரில்லை. வெள்ளத்தை நாடி விடுமவர் தீவினை கள்ளத்தில் இட்டதோர் பந்தருளானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பந்தருள்ளானேன்னும் பத்தருள்ளானேன்னும் போட்டிருக்காங்க. 2 விதமா போட்டிருக்காங்க. பெருமான் எங்க இருக்கிறான்? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான். அவனை உள்ளத்திலே கண்டறிய வேண்டும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான்முகரும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கொண்டு கொண்டேன். அப்படி உள்ளத்திலே தேடாதவரெல்லாம் கள்ளத்தார் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அறிவார் அமரர்கள். ரயில்வே சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியன் கேட்டுக்கிறேங்க சாமி வெளியில. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அடுத்தது காமாட்சி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது சங்கர் ஐயா. திருச்சிற்றம்பலம். தளியறிவா ஐயா. கரெக்ட் தானுங்க ஐயா? தீர்த்தல 4வது வரீங்க. 4வது தானுங்க ஐயா? சரிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அறிவாரமரர்கள் ஆதிபிரானை செறிவான் உரை பதம் சென்று வலம் கொல் மரியார் வழக்கை வரும் புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. செறிவான் உரைபதம் சென்று மலங்கொள். செறிவான் என்பது செறிவு நிலை. செறிவு என்பது சீலம் நோன்பு செறிவு என்று சொல்கிற யோக நிலை. யோக நிலையிலே பெருமானை உணர்ந்து அந்த ஐம்பொறி ஆகிய புனலிலே மூழ்குதல் தான் தீர்த்தம் என்று சொல்லி காட்டுகிறார். பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. வாழ்க. கடலில் கெடுத்து. சங்கர் ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருமூல திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல். கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல். உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர். திடமுற்று நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே. திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆக பெருமான் நம்முடைய உடம்பிலே புக வேண்டும். நாம் போய் அவனை தேடி தேடிதான் அவன் கிடைக்க மாட்டான். அதனாலே அவன் உடலில் புக வேண்டும் என்பதைத்தான் திடமுற்ற நந்தி திருவருளால் உடலில் புகுந்தமை. நமக்கு திருவருள் கிட்டினால் அவன் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். நானேயோ தவம் செய்தேன் சிவாயிரம் என பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்பதை நினைப்பினாலே பெருமான் உள்ளம் புகுவதற்கான வேண்டுதலை செய்தன்.
என்றே சொல்கிறார். ஏன்னா எத்தனை பேர் அப்படி செய்யறோம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் தேடுறேன்னு போய் பெருமானே வெளியில எங்கேயோ தேடிக்கிறோம். ஆனால் அவன் வந்து உள்ளம் புக வேண்டும் என்று விண்ணப்பித்தான். வாழ்க வாழ்க. அடுத்து கலந்தது நீரது. தர்ஷன் மீட் ஓபன் பண்ணீங்க, சிவாயிரம். அடுத்தது சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா இருக்கீங்களா? தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா அடுத்தது தாவரல் திருக்கோயில் வருதா? அதுக்கு கடைசி பாட்டு உனக்கு கலந்தது நீரது உடம்பு. சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. கலந்தது நீரது உடம்பில் கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர் நீளம் காற்றது வானே, கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர் நீளம் காற்றது வானே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பஞ்சபூதங்களின் அடையாளமாத்தான் இந்த உடம்பை பெருமான் படைத்திருக்கிறான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற அந்த ஐம்பூதங்களின் மறு வடிவுதான் மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகள் என்று சொல்வது போல கலந்தது நீர்நலம் காற்றது தானே என்று ஐம்பூதங்களையே நமக்கு ஐம்பொறிகளாக தந்துள்ளான் என்ற செய்தியை சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கோயில் வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. ஐயா ஐயா அடியார் படிக்கிறாங்க ஐயா. படிங்க படிங்க. சிவ 10:2:19 திருச்சிற்றம்பலம் ஐயா. தாவரலிங்கம் பரித்துன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும், சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும், காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. தாவரலிங்கம் பரித்தொன்று தாபித்தல். அதாவது பெருமான் என்ன பண்றான், பூமியில தானாக சுயம்புவாக எழுந்தருள் இருக்கிறான். எனக்கு தான் தோன்றின்னு பேரு, சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது இடங்களாக சொல்லி எடுத்து வேற இடத்துல வச்சிடலாம், நமக்கு இந்த இடம் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அப்படி யாராவது மாற்ற நினைத்தால் அதனாலே அரசு நிலைகளும் சாவதன் முன்னம் பெருநோய் வரும். அதனாலே அவன் அப்படி இருக்கிற அந்த பெருமான் காவலன் பேர் நந்தி, அவன்தான் நம்முடைய தீமையை போக்குவரன். அவனை நாம் எங்கே கண்டோமோ கண்ட இடத்திலே வழங்குவதோட நம்ம இஷ்டத்தெல்லாம் கண்ட இடத்துல கொண்டு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வாழ்க. கட்டுவித்தார் மது. திருச்சிற்றம் அடியேன் பாடுறேங்க ஐயா. படிங்கம்மா வாழ்கம்மா செண்பகவல்லியம்மா. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில், வெட்டு விக்கும் அபிடேகத்தரசரை முட்டு வைக்கும் முனிவேதியராயினும், வெட்டு வித்தே விடும் விண்ணவன் ஆணையே, முட்டு விக்கும் முனிவேதியராயினும், வெட்டு வித்தே விடும் விண்ணவன் ஆணையே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. கட்டுவித்தார் மதில் மூன்றும். எங்க பெருமானை நாம் காண்கிறோம், எங்க பூமியை தோன்றோம், எங்க சிவனம் கிடைக்குதோ அந்த இடத்துல பெருமானுக்கு மதில் கட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு வேற இடத்துல வைக்கிறேன்னா அது நமக்கு வேறு விதமான விளைவுகளை தரும் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. ஆற்றரு நோய்க்கு. தர்ஷன் இருக்கீங்களா? வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க.
எத்தனாவது பாட்டுங்க ஐயா? மூணாவது பாட்டுவா. 10-2-19 ஆற்றரு நோய் மிக்கு அவனி மழை இன்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தற்பிடில் தானே சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. சிவா திருச்சிட்டு நன்றிங்கய்யா. கோயில்கள்ல இந்த பூஜை முறைகள் அந்த முறைப்படி நடக்க வேண்டும். சாற்றிய பூசைகள் தப்பினால் என்ன வரும்? நாட்டுல மழை குன்றும், அரசனுக்கு போர்வலி குன்றும், கூற்று வந்தான் வந்த நம்மை கொண்டு சென்று விடுவான் என்று சொல்றார். அதனால திருக்கோயில் பூசைகள் தப்பில்லாம நடக்கணும் அப்படின்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. முன்னவனார் கோயில். மாணிக் நடராஜா வாங்கய்யா, இருக்கீங்களா? ஐயா அடியான் பாடிட்டுமாங்க ஐயா? சித்ராமா, ரயில்வே சித்ராமா. படி. திருச்சிற்றம்பலம். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரிவலம் குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல. அதனால அந்த முன்னவனார் கோயில் பூசைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதற்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சாமந்தி அம்மா வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமசிவாய ஐயா. பாடுறேன். பாடு. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவி வியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாமென்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பெயர் கொண்ட பார்ப்பார் அப்படின்றது இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். பல பேர் பலவிதமா அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. பார்ப்பார் என்பது யாருன்னா, பெருமானை உள்ளத்திலும் வெளியிலும் காண்டல். வெறும் வெளியில மட்டும் செய்கிற அவர்கள் பார்ப்பார் என்று சொன்னால் அவர்களை என்ன பண்ணோம்? உலகியல் நிலையிலே வாழ்கிறவர்கள். ஆனால் அகத்திலேயும் புறத்திலேயும் பெருமானை காண்டல். அதனால நான் பார்ப்பான் என்று சொல்லி பூசிக்க வந்தால் அவர்களை ஒதுக்கிவிட்டு பெருமானை உண்மையாக பூசிக்கிற நிலையிலே உள்ளவர்களுக்கு அந்த பூசை முறையை தர வேண்டும் என்ற செய்தி சொல்ற பாட்டு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் என்றால் நம்ம அதை பெருமான் திருமூலர் அருள் இருக்கிறார். அவர் எந்த உணர்வோடு அருளினார் என்பதை நாம் உணர்ந்துதான் செயல்படுவன தவிர இதை பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வாழ்க வாழ்க. என்னுடைய இங்க புக்ல பேர் கொண்ட பார்ப்பான்னா தன் குல ஒழுக்கம் பேணாத பேரளவில் பார்ப்பனாக, அப்புறம் பார்ப்பன வேடம் பூண்ட ஒருவன் அப்படின்னு அர்த்தம் போடுறாங்க. ஆமா, வேடத்தினாலே பார்ப்பார் என்று சொல்லிவிட ஒழுக்கத்திலே பார்ப்பாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நிலை. வாழ்க வாழ்க வாழ்க. அத சில பேர் ஆரிய பார்ப்பான், திராவிடர் ஆரியர்னா சொல்றதெல்லாம் அந்த மரபெல்லாம் உண்டு. ஏன்னா அவர்கள் இந்த ஆரிய பார்ப்பெல்லாம் தேவ வழிபாடு செய்வார்கள். ஆனால் தெய்வ வழிபாடு செய்வர்கள் அவங்க அதை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு மரபெல்லாம் உண்டு.
ஆனால் பார்ப்பார் என்பது பெருமானை உள்ளத்திலும் அகத்திலும் பார்ப்பார்கள். புறத்திலே மட்டும் பார்ப்பவர்கள் பூசிக்க கூடாது, அகத்திலும் சேர்ந்து காண்பவர்கள் தான் பெருமானை பூசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அதெல்லாம் அந்த நாட்டுல அந்த மாதிரி நாட்டுல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல பஞ்சம் வரும். பெரிய மாமன்னன் கூட தோத்துருவான், நோய் இதுல போர்ல தோத்துருவான், கொடிய நோய்கள்லாம் வரும் அப்படின்றான். ஆமா ஆமா. வேந்தற்கு பொல்லா வியாதியாம் நாட்டுக்கு பஞ்சமாம் அப்படின்னு சீர்கொண்ட நந்தியாகிய சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு திருமூலர் சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து அதோ முக தரிசனம். நமச்சிவாய ஐயா. எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்ப விழிவானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவல மேனி அருமுகன் போயவர் தம் பகை சொல்லென்ற தற்பரன் தானே. ஐயா. நன்றி ஐயா. பெருமானுக்கு அதோமுகம் என்று ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதோமுக தரிசனம், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதனால அந்த 4 திசைகளுக்கு 4 ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமரம், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்ற அந்த 4 திசைகளுக்கு 4 முகங்கள். அப்புறம் மேல் நோக்கிய முகம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று. அது பிறகு அதோ முகம் கீழ் நோக்கிய திசையில கீழ் நோக்கியது. ஆக 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்களாராகின அந்த அதோ முகம் வழியாகத்தான் அருமுகனை படைத்தான் என்று சொல்கிற இது அதை நினைவுபடுத்துற பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அண்டமுடு என் திசை. கணபதி வாங்க. அடியன் படிக்கிறேன். படி. திருச்சிற்றம்பலம். அண்டமோடு என் திசை தாங்கும் அதோ முகம், அண்டமோடு என் திசை தாங்கும் அதோ முகம், கண்டங்கருத்த கருத்தறிவாரில்லை, உண்டது நஞ்சென்றார் உணர்விலோ, வெண்டலை மாலை விரிசடையோர்க்கே, உண்டது நன்று உரைப்பார் உணர்விலோர், வெண்டலை மாலை விரிசடையோர்க்கே. நன்றி. சிவாய் நம்பியா. சிவாய் நம. சிவாய். அந்த 4 திசைகளுக்கு 4 முகம் அல்ல, அதுக்கு மேல அந்த மேல் நோக்கிய முகம் அது வானோர்களுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோ முகம் என்பது கீழ் நோக்கியது. அந்த கீழ் நோக்கிய முகம் பெருமானுடைய அந்த நீலகண்ட பெருமானை குறிக்கும். உண்டது நஞ்சென்று உரைப்பரு உணர்விலோர், வெண்தலை மாலை விரிசடையோனே என்று அது நீலகண்ட பெருமானை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேல்முகம் கீழ்முகம், அமரர் அருள் செய்தான், அசுரர் அருள் செய்தான் எல்லாம் புராண வரலாறு. ஆனால் பெருமானுக்கு ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஒருவன் தான். அவனை அதோ முகமாகிய உள்முகத்தாலே நாம் உள்ளே நமக்கென்று ஒரு முகம் இருக்குது, அந்த உள்முகத்தாலே நாம் அவனை வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. பல பேர் பல விதமா சொல்லி அதை குழப்புவாங்க. ஆனால் அந்த அவனை நாம் உள்நோக்கி வணங்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. செய்தான் அறியும். செய்தனையும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே இழந்து புகழும் மனிதர்கள் மெய்யே உழைக்க விண்ணோ துழை மெய்தாண்டே இளங்கும் பெருடையோடே விண்ணோ தொழில் தெய்வ
மெய்தே இளங்கும் மெருடையோனே. சித்தவன் நன்றியா, வணக்கம். அவன் மைதிகள் கண்டனாக அவன் பண்ணான், அந்த நஞ்சை உண்டு வானோர்களுக்கு அருள் செய்தான், தேவர்களுக்கு மட்டும் அருள் செய்தான் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் அவன் உலகம் உய்ய வேண்டி நஞ்சை உண்டான் என்பது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மெய்யே உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன், விண்ணோர்களும் தொழுகிற மாதிரி அவன் அருள் செய்தான், தவிர விண்ணோர்களுக்கு மட்டுமே அருள் செய்யவில்லை, உலகத்தார்க்கு அருள் செய்தான் என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நந்தி எழுந்து. நந்தி எழுந்து நடுரவோங்கிய செந்தி கலந்து சிவனன நேர்க்கும் முந்தி கலந்த தங்குலகம் வளம் வரும் அந்தி இறைவன் அதமுகமாமே. உந்தி கலந்த தங்குலகம் வளம் வரும் அந்தி இறைவன் அதமுகமாமே. முந்தி கலந்து அங்கு உலகம் வலம் வரும். பெருமான் உலக நன்மைக்காகத்தான் எதையும் செய்கிறான். அதனாலே செந்தி கலந்து உள் சிவன் என நிற்கும், சிவன் என நிற்பவன் உலகத்துக்காக மட்டும். அதனால அந்த அதோமுகம் என்பது கீழ்நோக்கிய முகம் நீலகண்டம் என்ற வானவர்களுக்காக இல்ல, உலகவர்களுக்காகவும் சேர்த்து அருள் செய்தான் என்று செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து வாங்க, அஞ்சாவது பாட்டியா. அதோ முகம் கீழண்ட ஆனபுராணன் அதோ முக தன்னோடும் எங்கும் முயலும் சதுமுக தொன்மலர் கண்ணி பிராணும் சதுமுகன் ஊழி தலைவனுமாமே. அதோ முகம் என்பது கீழ்நோக்கிய முகம். கீழ்நோக்கிய முகம் என்பது உலகத்தாருக்கு உரியது. அந்த உலகத்தார் உலகியல் நிலையிலே நின்று விடாமல் அருளியல் நிலையிலே பெருமானை அடைவதற்கு பெருமானுடைய அருளாக அந்த அதோமுகம் இருக்கு. அதனால அந்த அதோமுகத்தாலே அருமுகனை படைத்தான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து அதோமுகம் மாலயரம். தேவி வெங்கடேசன் வாங்க. திருச்சிட்டம்பலங்கய்யா, பொன்னூசல் பாடிக்கிறேங்க ஐயா. பெருமானே. சரிம்மா சரிம்மா. பாடுறேங்க ஐயா. படி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய அதோ முகம் மாமலராய் ஆது கேளும் அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோ முகமாகிய அந்த மின் சத்தே அதோ முகமாகி அமர்ந்திருந்தானே. திருச்சிற்றம்பலம். அப்ப பெருமானுடைய முகங்களிலே அது மேல் நோக்கிய முகமானது சிவம் என்றும் அதோமுகம் என்பது சக்தி என்றும் சொல்லி அதோமுகமாகிய அந்த மில் சக்தி பெருமானுடைய கருணைதான் அதோமுகமா இருக்கிறது. கருணையின் அடையாளமாகியது அதோமுகம் என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து உமாமா வாங்க. நாளைக்கு வச்சுக்கலாமையா, இன்னைக்கு முடிச்சிடலாமா? 4 பாட்டு இருக்கு. முடிச்சிடலாம், ஏதோ முடிச்சிடலாம். சரி, ஓகே வாங்க. சிவானம்பா திருச்சிட்டம்பலையா. சிவனிந்தை. சிவன் தென்னாருடைய சிவனை போட்டி எந்நாட்டு இறைவா போட்டி திருமூலத்தினுடைய போட்டி தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அறிவுருவாரமராவதி நாடி எளியன் என்று ஈசனை நேசரிகளின் கிளி ஒன்று புஞ்சையில் கீழது ஆகுமே.
எளியன் என்றே ஈசனே நீசரிகளின் கிளி ஒன்று பூஞ்சனையின் கீழது ஆகுமே, பூஞ்சனையில் கீழது ஆகுமே. பூஞ்சையால் கிளியொன்று பூஞ்சையால் கீழது ஆகுமேன்னு நாம பெருமானை இகழ்ந்தால் இப்ப கிடைத்த மனித பிறவி பெருமானை புகழ்வதற்காக. ஆனால் பெருமானை இழந்தால் இதை விட கீழ்பிறவியாகிய கிளியும் பூனையும் பறவையாகவும் விலங்குகளாம் பிறந்து விடுவோம். மனித பிறவை விட்டு கீழ்நிலையில பறவையாக விலங்கா பிறப்பானத கிளி பூனை. பூனைன்ற பூனையை சொல்லுவாங்க, அது விலங்கு. அதனால கிளி என்பது பறவை. அதனால மனிதனிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி விடுவோம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க. அடுத்து முனிந்தவர் தானவர். வசந்தி சங்கர் வாங்க. அடுத்தது காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். முழிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மெய் நின்ற ஞானம் உணரார் அழிந்து அமுது ஊரிய ஆதி பிராணனை தழிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அழிந்து ஊறிய ஆதிப்பிரான். நம்ம அழிந்து என்பது நம்மை பக்குவப்படுத்துதல். அதனால அழிதரும் அக்கை செய்தோன் அப்படின்னு பாடுவார். அழிதல் வேறு அழிதல் வேறு. இந்த அழிதல் என்பது பக்குவப்படுத்துதல். அந்த அழிந்து ஊறிய ஆதிப்பிரானை தழிந்தவர்க்கல்லது தங்க ஒண்ணாதே. தழிந்தனா பெருமானுடைய அந்த திருவடியிலே அடங்கி நிற்றல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அப்பகையாலே. திருச்சிற்றம்பலம். அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்தாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானிடத்திலே பகை. கடவுள்னா ஒருவன் இல்லப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் இயற்கை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இயற்கைன்னு சொல்லுதான் கடவுள். அதை உணராது போயே அவனிடத்திலே பகைமை பாராட்டினால் அது பொய்ப்பகையே தவிர மெய்ப்பகை அல்ல என்றார். ஏன்னா கடவுள்னு அவனே சொல்றான். நம்ம எல்லாம் கடந்து உள்ள பொருள். அதனால உள்ள பொருளை இல்லைன்னு சொன்னா அது பொய்ப்பகை தானே. அதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூலர். வாழ்க வாழ்க. போகமம் மாதர். நித்திலாமா வாங்க. சிவாயிரா. காமாட்சி அம்மா வாங்க. ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. போகமும் மாதர் உலவியது நினைந்து. போகமும் 21:4. எடுத்துங்க இருக்கு. திருச்சிற்றம்பலம். போகமும் மாந்தர் உலவியது நினைந்து ஆகமும் உள் கலந்து அங்குல நாதலின் வேதியராயும் விகிர்தன நாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பொழிவாரே. நீதியுள் ஈசன் நினைப்பொழிவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆசையும் அன்பும்னு சொல்லுவாங்க. ஆசை என்பது உலகியல் நிலையிலே உள்ள போகத்தை அனுபவித்தல். அன்பு என்பது சிவனிடத்திலே அன்பு செலுத்துதல். அதனால பெருமான் எப்படி இருக்கிறான்? நீதியாக இருக்கிறான். அந்த நீதியா இருக்கிற பெருமானிடத்திலே அன்பு செலுத்துவாற்றி ஆசை வைத்தால் நாம் உலகியலே உழந்து துன்புறலாம். ஆனால் நீதியா இருக்கிற பெருமானிடத்திலே அன்பு செய்தால் இன்பம் காணலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதோட நிகழ்ச்சி முடிச்சிருவோம். மிக நாளைக்கு வச்சுக்கலாம். சரி, நன்றி நன்றி. சிவாயனம். அடுத்து திருப்பொன்னூசல் வாங்க. தேவி வெங்கடேசன் படிக்கிற நீங்க படிங்க. முதல் பாட்டே படிங்க. சீரார் பவளங்கால்.
திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறையா நான் மறந்தார் நாயகடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி போராரும் பெற்கண்மடுவி பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. நன்றிங்க ஐயா. திருக்கதவம் அடைக்க ரயில்வே சித்திரமா படிக்கிறீங்களா? விடுமின் வெகுளி வேட்கை நோய் படி. சங்கரையா படிக்கிறீங்களா? வாங்க. படிகிறையா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடுக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க. வாழப்பாடி சித்ராமா வாங்க. வாழ்த்து படிங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பழனத்தனி ஆரூரானை மரக்கலுமாமே ஆரூரானை மரக்கலுமாமே. திருச்சிட்டம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க என் அந்து திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. நன்றி நன்றி வணக்கம். லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவிலை கண்ணில் நல்லது அகுதுரும் கல்மல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வான்முகில் வழாது பெய்க வழிவளம் துறக்க மன்னன் சோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீதெல்லாம் அரண் நாமுமே
சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் நிட்டை கூடல் என்கிற தவ பயிற்சிக்கும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் அகப்பூசை இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.